வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பொடி வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னாவே எல்லா கிரேவியோட சாப்பிட்ற ப்ரிப்பரேஷன் வந்து இந்த உருளைக்கிழங்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ப்ரிப்பரேஷன். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு எப்படி மசாலா போட்டாலும் கரெக்டாக மிக்ஸ் ஆகி கரெக்டாக உங்களுக்கு அந்த காரம் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். ரொம்ப ஒரு ஈஸியாக பண்ணுற ஒரு ப்ரிப்பரேஷன் காய் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு தான். ஸோ இந்த உருளைக்கிழங்கு வச்சு நம்ம பொடி வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பொடி வறுவல்னால் நம்மக்கிட்ட இந்த பருப்பு பொடி இருக்குது. இந்த பருப்பு பொடியும் அந்த உருளைக்கிழங்கு கரெக்டாக வேக வச்சு அதுக்கப்புறம் அதில் போட்டு டாஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த வறுவல் சொல்கிறது பார்த்திங்கன்னா வறுவல் வந்து பல விதமாக செய்வாங்க. அதாவது எப்படி கேட்டிங்கன்னா ரோஸ்ட் பண்ணுவாங்க. உருளைக்கிழங்கு பேசிக்காக இந்த மஞ்சள் தூள் தனியாக போட சில்லி போட்டெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு அப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் மைக்ரோவேவ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நான் இன்றைக்கி பண்ணுறது பேசிக்காக நம்ம வீட்டில் எப்படி தாளிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த பொடியை போட்டு பெரட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன பார்த்துலாமா. உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, பருப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் 10 நம்பர், பூண்டு 4 பல்லு, கொத்தமல்லி சிறிதளவு, தனியா பவுடர் 1 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். எனக்கு இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு எப்படி கட் பண்ணியிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கு பொடி வறுவலுக்கு பாருங்கள் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக க்யூப்ஸ் கட் பண்ணுவோம், அப்படியும் கட் பண்ணலாம், ஒன்றும் தவறு இல்லை. சும்மா சின்ன சேஞ்சஸ்க்காக வந்து நான் பேட்டன்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேட்டன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணலாம், டைமண்டாக கட் பண்ணலாம், பேட்டர்ஸாக கட் பண்ணலாம், நம்மளோட விருப்பம் தான். வேறு இல்லை, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க, அதனால் ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி பேட்டன் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா. இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீடு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் அப்படியும் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு இல்லை. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த டைமில் வந்து நம்மக்கிட்ட இருக்க இந்த கடுகு இருக்குது பார்த்திங்களா, இந்த கடுகு வந்து தாளிப்புக்கு ஆட் பண்ணுறோம். இந்த கடுகு போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா டப்புன்னு பொரிஞ்சு வருது பார்த்திங்கன்னா, இந்தளவுக்கு கரெக்டாக எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு சோம்பு எதுக்காக ஆட் பண்ணால் இந்த உருளைக்கிழங்கு இந்த மஷ்ரூம் ப்ரிப்பரேஷனாக வரும்போது நீங்கள் சோம்பு ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த மசாலா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதனால தான் வந்து இந்த சோம்பு ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த காஞ்ச மிளகாயை இப்படி உடச்சி இதில் ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் வதங்கணும். இந்த மாதிரி வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை கொஞ்சோண்டு லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள். நீங்கள் வெங்காயம் போட்டு ரொம்ப நாள் வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா மட்டும் போதும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் நீங்கள் ஆஃப் டன், அதாவது ஒரு 50% இல்லை 60% வதங்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு குக் பண்ண அவசியமே இல்லை. ஏன்னா இதோட இந்த வெங்காயத்தோட உருளைக்கிழங்கு போட்டு நம்ம வதக்க போகிறோம். அதனால தான் உங்களுக்கு வெங்காயம் ஜஸ்ட் லைட்டாக போட்டு சாத்தே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நான் வந்து டைரெக்டாக வந்து இந்த உருளைக்கிழங்கு போட்டு குக் பண்ண போகிறோம். உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த உருளைக்கிழங்குலாம் போட்டு வேக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மக்கிட்ட இருக்க இந்த மிளகாய் பவுடர், தனியா பவுடர், கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த மசாலா வந்து பொடி மசாலா போட்ட பிறகு நீங்கள் டைரெக்டாக தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு குக் பண்ணணும். குக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைஸ் லெவல் கரெக்டாக அந்த உருளைக்கிழங்கு இறங்கும். இந்த மாதிரி குக் பண்ணுங்கள். இப்போது இந்த மசாலா நல்லா வெந்து வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ணுறோம். இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரே ஈவனாக கட் பண்ணணும், சரிங்களா. இது வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி போடலாம், நான் சொன்ன மாதிரி ரோஸ்ட் பண்ணி போடலாம், டேரெக்டாக வந்து குக் பண்ணலாம். ரோஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆயில் எதுவும் தேவைப்படாது, இதே ஃப்ரை பண்ணால் ஆயில் தேவைப்படும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணேன்னா இந்த உருளைக்கிழங்கு வால்வு அது மட்டும் இல்லாமல் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் அது நிறைய பேர் சாப்பிட பிடிக்காது. அதனால தான் நம்ம டேரெக்டாக வந்து இந்த உருளைக்கிழங்கு பொடி வறுவலுக்கு வந்து நம்ம டேரெக்டாக இந்த மசாலா போட்டு குக் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் எல்லாம் இதே மாதிரி தான் வந்து தாளித்து பண்ணுவீங்க. சில பேர் வெங்காயம் போட மாட்டாங்க. என்னோடய அம்மாலாம் பார்த்தீங்கன்னா இந்த வறுவலுக்கு வந்து வெங்காயம் போடாமல் அப்படியே வந்து மசாலா போட்டு குக் பண்ணுவாங்க. ஆனால் நான் எப்போவுமே இந்த ப்ரிப்பரேஷன் ஹோட்டலில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இதில் வெங்காயம் போட்டு தான் வந்து குக் பண்ணுவேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த தாளிப்பு, கடுகு, சோம்பு, இந்த காஞ்ச மிளகாய், இந்த கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி உடனே தண்ணி ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் குக் பண்ணணும். குக் பண்ணி முடிச்ச பிறகு தான் தண்ணி ஆட் பண்ணணும், சரிங்களா. அப்போ தான் அந்த ஸ்பைஸோட லெவல் உங்களுக்கு வந்து நல்லா தெரிய வரும். இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும், அதிகமாக வேண்டாம்.
நீங்கள் வேணும்னா அப்படி குவான்டிட்டி இன்கேஸ் வீட்டில் நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ண பிறகு நம்ம நல்லா வேகட்டும். அதாவது ஒரு 80% அளவுக்கு நல்லா வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ண போறோம்னா திருப்பி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடி போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மூடி போட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் குக் பண்ணும்போது மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ இந்த கிழங்கு ரெடி ஆகிடுச்சு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, கையில் எடுத்தால் உடையுது. ஸோ இதை வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் குக் பண்ணுங்கள். இன்னும் 2 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணலாம். ஆனால் மூடி போட வேண்டாம். மூடி போடாமல் குக் பண்ணலாம். மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும்போது கண்டிப்பாக குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிழங்கெல்லாம் உடஞ்சிரும். ஸோ அதனால் இதை வந்து அப்படியே நல்லா ட்ரையாக குக் பண்ணலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து வெந்திருக்கு உங்கள் உடச்சி காமிச்சோம் பார்த்தீங்களா. எந்த ஸ்டேஜில் கரெக்டான டைமில் வந்து பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், அந்த மசாலா கொஞ்சம் ட்ரை ஆகும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணால் நல்லெண்ணெய் அப்படின்னா கடலெண்ணெய், வீட்டில் இருக்க ரீஃபைண்ட் ஆயில் எதனா ஒரு எண்ணெயை போட்டு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுங்கன்னா அந்த மசாலா அந்த பேனில் ஒட்டிருக்க மசாலா எல்லாமே அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் ஆகும் கரெக்டாக அந்த ஹீட்டில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பொடி நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினா ட்ரை ஆகிடும். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இந்த ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் மூடி போடாமல் அப்படியே பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் இந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, பொடி. பொடி வந்து நான் ஆல்ரெடி அரைச்சி வச்ச பொடி. இதே வந்து நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் வந்து இந்த பொடியை வறுத்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா, அதாவது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் வந்து வறுத்து நல்லா பொடி பண்ணியிருப்பேன். நீங்கள் இதை ஆன் த ஸ்பாட்டில் பண்ணுறீங்கன்னா, ஆன் த ஸ்பாட்னா லைவாக நீங்கள் இப்போ குக் பண்ணி நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் லைட்டாக குறைன்னு அரைங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இந்த பொடி போட்டுருக்கல, இந்த பொடி போட்ட பிறகு அப்படி மேலோட அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த ரெடி இந்த டிஷ். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் லைட்டாக அந்த கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பொடி வரும் நல்லா சூப்பராக நல்லா ட்ரையாக வந்திருக்கு சுக்கா ஸ்டைலில். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? சூப்பர். பர்டிகுலராக இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக அந்த டைமில் அந்த பொடியை போட்டுருக்கணும். அதாவது ஒரு 85 to 90% அளவுக்கு வெந்து வர டைமில் நீங்கள் அந்த பொடியை போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டான உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் அந்த காரம், அந்த பொடியை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மைல்டான ஒரு ப்ரிப்பரேஷன் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷின் வீட்டில் வந்து கிள்ளி போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் ரசம், காரக்குழம்போட சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். இன்றைக்கி எப்படி இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்த்தீங்களோ அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye bye, take care.